நெக்ஸ்ட் இங்கே கடையை கட்டுறாங்க. மரக்கடையில் சரவணா உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்காங்க. கதிரும் போகிறாரு. டேய் வாடா கதிரு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே சும்மா உன்னை பார்க்கலான்னு சொல்ல வந்தேன். சரி நீ வாண்ணே கிளம்பு அப்படிங்கிறாங்க. என்னடா எங்கே கிளம்பு வந்தோடனே வா வாங்குறேன் என்ன அப்படின்னு. கோயிலுக்கு போகிறேண்ணே. கோயிலுக்கா எதுக்குன்னு. ஆமாண்ணே குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறோண்ணே. அம்மா தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லிச்சுன்னு. இப்போ என்னடா கோயிலுக்கு? அதெல்லாம் என்னால் வர முடியாது. ஏற்கனவே பொண்ணு பார்க்கணும்னு சொல்லி இங்கே வந்து நான் நிறைய லீவ் போட்டிருக்கேன். இப்போலாம் என்னால் வர முடியாது. வேலை இருக்குது, நிறைய கணக்கு இருக்குது, எழுதணும். நீ பொய் சொல்லாமல் சொல்லு, கோயிலுக்கா இல்லை பொண்ணு பார்க்குறதுக்குண்ணே. அண்ணே அதெல்லாம் இல்லைண்ணே கோயிலுக்கு தானே நிஜமா. நீ என்ன பெரிய கணக்கு பெற வந்து எழுதலாம். நீ போய் பெர்மிஷன் கேட்டுட்டு வா. லீவ் போடலாம் உன்னை சொல்லலை, பெர்மிஷன் தான் கேட்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. டே அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கடா, வைவாங்கடா, ஏற்கனவே நிறைய தடவை போட்டாச்சுடா பொண்ணு பார்க்க போகிறோன்னு அப்படிங்கிறாங்க அவங்க. ஆனால் இப்போ நீ போய் பெர்மிஷன் கேட்குறியா இல்லை நான் போய் கேட்கட்டுமான்னு. டே இது என்னடா ஸ்கூலாடா, பெரியவங்களை கூட்டிகிட்டு வந்து பெர்மிஷன் கேட்டோ லீவ் போட்டோ பொண்ணு வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதுவும் இல்லாமல் நீ வந்து என்னோட பெரியவன்னு கிடையாது, நீ என்னோட சின்னவன், என் தம்பி என்ன. நீ வானே அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வானே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு எப்படியோ கிளம்பிடுறாரு. வெளியில் வரும்போது அண்ணே லஞ்ச் பேக் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இல்லை தானே